everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இன்னும் 50 days, நியர்லி 50 days தான் இருக்குது. நீங்கள் இப்போலேருந்து இது உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கூட டெஃபினட்டாக இந்த நியூ சிலபஸோட அடாப்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது மூணுமே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப் டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லேயே இல்லை பின்னக்கல் புக்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸில் இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸில் வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கலர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் idioms அண்ட் phrases நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியராக இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸில் இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் PDF கோர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது மூணுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499 இருக்கும். இது மூணுமே காம்போவில் இந்த ப்ரைஸில் வந்து ஆஃபரில் உங்களுக்கு இருக்குது. 999க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் PDF கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோடில் இதை அப்ளை பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லேயும் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதில் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட இதில் உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோவில் கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஷின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்ஸஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இது எல்லாமே பிஒய்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ நாட் ஏபிள் டு பி சேஞ்ச்ட் ஆர் அடாப்டட். நாட் ஏபிள் டு பி சேஞ்ச்ட் ஆர் அடாப்டட். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது ஈஸியாக அடாப்ட் ஆகாமல், சேஞ்ச் ஆகாமல், சுச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரியோ இல்லை சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரியோ சேஞ்ச் ஆகாமல், அடாப்ட் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அதை வந்து ஒன் வேர்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத அது கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க: ரிஜிட், ஆஸ்டர், ஹார்ஷ், பெர்மிசிவ். ஸோ இதில் எந்த ஆன்சர் அப்படின்னு பாருங்க. ரிஜிட் அப்படின்னா என்னன்னா, rigid which means not able to bend, not able to bend. okay va? Next austere அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, strict in manner. okay va? Harsh which means ரொம்ப cruel-ஆ, unpleasant-ஆ, rough-ஆ, rude-ஆ அப்படி சொல்லலாம். ஓகேவா? permissive which means allowing great freedom.
allowing great freedom of behavior. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க, கொஷின் என்ன, நாட் ஏபிள் டு பி சேஞ்ச், அதாவது சேஞ்ச் ஆக முடியாம, நாட் ஏபிள் சேஞ்ச் ஆக முடியல, ஓகேவா, சேஞ்ச் ஆக முடியாம அடாப்ட் ஆக முடியாம இருக்கிற பர்சன், அவங்களோட அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பாருங்க, ஆஸ்டர் வருமா, ஆஸ்டர் த ஸ்ட்ரிக்ட், இது வராது. ஹார்ஷ்னா க்ரூவல், ரூட், இதுவும் இல்லை. திஸ் இஸ் கிரேட் ஃப்ரீடம், அலோவிங் கிரேட் ஃப்ரீடம் ஆஃப் பிஹேவியர், இதுவும் இல்லை. ஸோ ரிஜிட் தான் வந்து என்ன, நாட் ஏபிள் டு பெண்ட், சேஞ்ச், அடாப்ட் எல்லாமே ஒன்று தான், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நாட் ஏபிள் டு பி சேஞ்ச் ஆர் அடாப்டட்க்கு ரிஜிட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, complete usually alphabetical list of items often with notes giving details. ஸோ அதுக்கு நேம் என்ன, அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு ஒன் வேர்ட்ல என்ன வரும் பாருங்க. So catalog, brochure, monograph, pamphlet. கேட்லாக் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேட்லாக் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாரீ கேட்லாக், சுடிதார் கேட்லாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜோட டீட்டெயில்டாக அது என்ன சைஸஸ், கலர் எல்லாமே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த கேட்லாக் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியாஸ் வரும், ஓகேவா, அது வந்து கேட்லாக். நெக்ஸ்ட் வந்து ப்ரோச்சர். ப்ரோச்சர் அப்படின்றது சின்ன புக், ஸ்மால் புக், ஸ்மால் புக் வித் பிக்சர்ஸோட இருக்கும். A small book with pictures, இதுதான் வந்துட்டு brochure. monograph அப்படின்னா particular subject பத்தி detailed study about particular subject, a detailed study about, இது வந்து எல்லாத்த பத்தியும் இருக்காது, particular subject பத்தி மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு நேம் வந்துட்டு monograph. நெக்ஸ்ட் pamphlet. pamphlet அப்படின்னா கைஸ், இப்படி நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அந்த ஒரே ஷீட் தான், ஆனா வந்து அது மடிச்சு ஒரு 2-3 ஷீட் இருக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ரொம்ப குட்டி நோட்டா, ரொம்ப வெரி தின்னா இருக்கும். அந்த புக்லெட் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், பேப்பர் கவர் பண்ணி பர்டிகுலர் சப்ஜெக்டை பத்தி மட்டும் இருக்கும். அது என்னன்னா ஒரே ஷீட் தான், அதை ஃபோல்ட் பண்ணி இருக்கும், அதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது உள்ள நிறைய இருக்கிற மாதிரி 2-3 பேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரே பேப்பர் தான், அப்படி வச்சிருப்பாங்களா. ரொம்ப தின் புக், அ வெரி தின் புக், நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அதுதான் வந்து இந்த pamphlet, ஓகேவா. ஸோ இப்போ கொஸ்டினுக்கு எது வரும் பாருங்க, a complete usually alphabetical list of items. இப்போ A to Zன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன மீனிங்னா எல்லாமே இதுல இருக்கும் அப்படிங்கறத இதுக்கு மீனிங். அப்ப அதுக்கான வேர்ட் என்ன, ப்ரோச்சர்ன்றது ஸ்மால் புக், பிக்சர்ஸோட இருக்கும், இது இல்ல. மோனோகிராஃப்னா பர்டிகுலர் ஸ்டடியை பத்தி மட்டும் இருக்கும், இதுவும் இல்ல. இதுவே தின் புக், இதுல வந்து டீடைல்டு இருக்குமா இருக்காது. ஸோ கேட்லாக் இஸ் த ரைட் ஆன்சர். கேட்லாக்ல தான் எல்லாமே இருக்கும், ஓகேவா. ஸோ a complete usually alphabetic list of items often with notes giving details க்கு catalog is the right answer. Next question. Next question பாருங்க, not active but has the ability to be active anytime later. அதாவது என்னன்னா அவங்களால ஆக்டிவா இருக்க முடியும், ஆனா ஆக்டிவா இல்ல, நாட் ஆக்டிவ் பட் ஆனா அந்த எபிலிட்டி வந்து அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன ஒன் வேர்ட்ல வரும்னு கேட்கறாங்க. ஆம்பிகுவஸ், கான்ஷியஸ், டார்மண்ட், ஜூபிலண்ட். இங்க டி வரும், ஜூபிலன் இல்ல ஜூபிலண்ட், ஓகேவா. ஸோ ஆம்பிகுவஸ் அப்படின்றது ஆம்பிகுவஸ்னா போத், அதாவது இப்போ இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் 2 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நேம் வந்துட்டு ஆம்பிகுவஸ். அதே மாதிரி 2 ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்கல்ல, இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவாங்க, ரைட் ஹேண்ட்ல எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு நம்ம ஆம்பிகுவஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இதோட மீன். கான்ஷியஸ்னா ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறது. அதாவது இதுக்கு என்னன்னா, இந்த கொஸ்டின் பாருங்க, அவங்களால ஆக்டிவா இருக்க முடியும் ஆனா வந்து ஆக்டிவா இல்லை. அப்ப அதுக்கு என்ன மீனிங், லேசியா இருக்கிறது, லேசியா, இன்ஆக்டிவா இருக்கிறது, இன்ஆக்டிவா, இன்னர்ட்,
எப்படி இருக்கிறது தான் வந்துட்டு நாட் ஆக்டிவ். ஸோ கான்ஷியஸ்னா கான்ஷியஸாக இருக்கிறது, கேர்ஃபுல்லாக இருக்கிறது, இது கண்டிப்பாக இங்கே வராது இல்லையா. டார்மெண்ட், ஜூபிலண்ட், ஜூபிலண்ட்னா ஹாப்பி, ஜூபிலண்ட்னா ஹாப்பியாக இருக்கிறது. ஓகேவா. ஸோ ஆம்பிகுவஸ் இதுவும் இங்கே வரல. இதுதான் சி இஸ் த ரைட் ஆன்சர். டார்மெண்ட் அப்படின்னா தான் டார்மெண்ட், ஜூபிலண்ட்ல டார்மெண்ட், டார்மெண்ட் அப்படின்னா தான் நாட் ஆக்டிவ் பட் ஹேஸ் த எபிலிட்டி டு பி ஆக்டிவ் எனி டைம் லேட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரொடெக்ட் ஃப்ரம் அ டேஞ்சர், ரிஸ்க் ஆர் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு என்ன மீனிங்? ஸ்கேர், சீஸ், ஷீல்ட், செவர். ஸ்கேர்னா ஐம் ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்கேர் இது இல்லை, இது ஸ்கேர் வருமா? சீஸ்னா சீஸ் பண்ணிட்டாங்க, கார் சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல, இதுவும் இல்லை. அதாவது இங்க என்னன்னா டேஞ்சர், ரிஸ்க், அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கு என்ன நேம் தான் கேட்குறாங்க. ஸோ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. செவர், செவர் விச் மீன்ஸ் கட் பண்றது, செவர் விச் மீன்ஸ் கட், கட், ராமிஃபை. ஸோ இதுக்கு நேம் தான் வந்துட்டு செவர். ஸோ இதுவும் இல்லை. ஷீல்டு, SHIELD, இதுதான் வந்து ப்ரொடெக்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு வேர்டு வந்து ஷீல்டு. ஷீல்டு ஃப்ரம் அ டேஞ்சர், ரிஸ்க் ஆர் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person who presents and coordinates a show on stage or television. ஒரு ஸ்டேஜ்லயோ ஒரு டெலிவிஷன்லயோ ஒரு ஷோ வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறாங்க, ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு போறாங்க. யார் கொண்டு போவாங்க? விஜய் டிவிலலாம் யார் கொண்டு போயிட்டு இருக்கா? ஆங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ டிவி ஷோ வந்து யார் கொண்டு போவாங்க? ஆங்கர்ஸ் தான் அதை வந்து கொண்டு போவாங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆங்கர், ஆங்கர் என்ன ஹோஸ்ட், ஹோஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா, ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்கி இல்லை, ப்ராட்காஸ்டர் இல்லை, ரிப்போர்ட்டரும் இல்லை, ஆங்கர். ஆங்கர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஷோ வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An elegant and skilled public speaker. இப்போ யாரை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ப்ரெசன்ட்லி ஸ்கில்டு பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு நல்லா ஸ்பீக் பண்ணுற ஒரு பர்சன், நல்லா வந்து எலகெண்ட்டாக, நல்லா ஸ்கில்டாக அந்த அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக எடுத்து பேசுகிற ஒரு பர்சனை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பாருங்கள். எலெக்டர், லீடர், ஒரேட்டர், ஸ்போக்ஸ் பர்சன். ஸ்போக்ஸ் பர்சன் வராது, லீடரும் இல்லை, எலெக்டரும் இல்லை. ஸோ ஒரேட்டர், ORATOR, ஒரேட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் வைல், அதாவது என்னன்னா ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்க்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரிலையபிள், எப்ஹேமரல், பெர்பெச்சுவல், எட்டர்னல். ஸோ இதுக்கு என்ன வரும் பாருங்க. ரொம்ப வெரி ஷார்ட் டைம்ல தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? டெம்பரவரியா தான் இருக்கும், பெர்மனெண்டா இருக்காது. ரொம்ப டெம்பரவரியா, ரொம்ப ஷார்ட் டைம்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன? பெர்பெச்சுவல், எட்டர்னல். இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னா கண்டினியூவஸ். கண்டினியூவஸ் அப்படின்னு இங்கே வரும்போது அப்போ இது வந்து எப்படி இருக்கும்? பெர்மனெண்ட்டாக இருக்கும். கண்டினியூஸ்னா ரொம்ப நேரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வரும். ஸோ டெஃபினெட்லி இது இங்கே வராது. ரிலையபிள் வருமா? ரிலையபிளும் இல்லை. ஸோ எப்ஹெமரல் இஸ் த ரைட் ஆன்சர். எப்ஹெமரல் தான் லாஸ்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் வைல். இது எல்லாமே எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். பிவைக்யூல 2024 இருந்து தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப பாருங்கள். இதனோட PDF நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். A person who abstains from any sort of alcoholic drinks. எந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸுமே வந்து குடிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பர்சனுக்கு நேம் என்ன? ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலே அவங்க என்ன? டீ டோட்டலர். இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ டீ டோட்டலர், டீ டோட்டலர் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A person or entity that is unable to pay debts, அதாவது கடனை திரும்ப செலுத்த முடியாத அந்த பர்சன் ஆர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு
ஒரு பேங்க், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த கடனை செலுத்த முடியாம இருக்கிற அன்னேபிள் டு பே டெட்ஸ், அவங்களுக்கு அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இன்சால்வெண்ட் அப்படின்னா அந்த அதை சால்வ் பண்ண முடியலல்ல, அந்த கடனை வந்து கட்ட முடியலல்ல, so that insolvent, bankrupt. So a person or entity that is unable to pay debts. Next, a building where animals are butchered. Guys, அப்படின்னா என்னன்னா அனிமல்ஸை வந்து அடக்கம் பண்ற ஒரு இடம், அதுக்கு நேம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ டிகாண்டர், அபேட்டியர், பரோ, சிமெண்ட்ரி.